ஸ்ரீ சைத்திர மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் முதல் அத்தியாயமான முதல் நாள் கதை இனிதே துவங்குகிறது. சைத்திர மாதமானது பகவான் ஸ்ரீ ராமபிரானின் அவதார மாதம் என்பதால் ஸ்ரீ ராமாயண கதையினை செவிமடுப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். சித்திரை மற்றும் மாசி மாதங்களில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் அழகிய இராமாயண வாழ்க்கை வரலாற்றை படிக்கவும் செவிமடுக்கவும் வேண்டும் என்று ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த சித்திரை மாத கதை தொடரில் நாம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் கதை தொடரை செவிமடுக்கலாம். இந்த கதைகளை செவிமடுப்பதால் நம் மனதில் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் மீது பக்தி மற்றும் நம்பிக்கை கடலால் நிரப்புவது மட்டுமல்லாமல் அதனுடன் இறைவனின் சிறப்பு அருளையும் செவிமடுப்பவர்கள் பெறுவார்கள். ஏனெனில் ஒரு சிறந்த மனிதனைப் போல எப்படி வாழ வேண்டும் என்பதை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தனது வாழ்க்கையின் மூலம் நமக்கு கற்பித்துள்ளார். இவர்தான் தன் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காக முழு உலக ராஜ்யத்தையும் துறந்து வனவாசத்தை ஏற்கக்கூடிய அதே ராமபிரான். இவர்தான் தன் மனைவியை இழந்த போது ஒரு உண்மையான கணவனை போல அழக்கூடிய அதே பகவான். மேலும் இவர்தான் ராவணனை போன்ற வலிமை மிக்க ஒருவனை தோற்கடிக்கக்கூடிய அதே ராமர். நாம் அவரை ஒரு நொடியில் வெல்ல முடியும். அவருக்கு நாம் கைமாறு மட்டுமே செய்ய முடியும். இவர்தான் ஒரு சிறிய அணிலின் சேவைக்கு கூட மிகுந்த மரியாதை கொடுக்கும் அதே பகவான் ஸ்ரீ ராமபிரான். மேலும் இவர்தான் அனுமனுக்கு கொடுக்க எதுவும் கிடைக்காத போது அவரை அணைத்து கொள்பவர். அப்படிப்பட்டவர்தான் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அப்படிப்பட்டவர்தான் அவருடைய இராமாயண கதையை நாம் தினமும் செவிமடுக்கலாம். நமது சித்திரை மாதத்தின் கதை இப்பொழுது இனிதே துவங்குகிறது. நாரத மாமுனிவர் கூறினார், மகாமுனிவர்களே, இராமாயண பாதைக்கும் ஸ்ராவண மாதத்திற்கும் உகந்த மாதம் எது என்று தற்போது நான் விவரிக்கிறேன். ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் கேளுங்கள். இராமாயணத்தின் மகத்துவம். எல்லா பாவங்களையும் நீக்குபவர், எல்லா துக்கங்களையும் அகற்றுபவர். அந்த பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர், சூத்திரர்களும் ஸ்திரீகளும் விரும்பும் எல்லா பலன்களையும் அளிப்பவர். அவரே. எல்லா விதமான விரதங்களின் பலன்களும் அவரிடமிருந்து கிடைக்கின்றன. அவர் கனவுகளை அளிப்பவர், செல்வம் அடைய உதவுபவர், மேலும் இன்பம் மற்றும் முக்தி வடிவில் பலன்களை அளிப்பவர். எனவே இந்த மகான் கூறுவதை கேட்க வேண்டும். இது தொடர்பாக வியாக்யா புருஷர் ஒரு பழங்கால வரலாற்றை உதாரணமாக கூறுகிறார். அந்த வரலாறு அதை படிப்பவர்கள் மற்றும் கேட்பவர்களின் எல்லா பாவங்களையும் அளிக்கிறது. பண்டைய கலியுகத்தில் காளிகன் என்ற வியாதன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களின் பெண்களையும் செல்வத்தையும் கடத்துவதில் ஈடுபட்டிருந்தான். மற்றவர்களை விமர்சிப்பது அவனது அன்றாட வழக்கமாக இருந்தது. அவனது பாவங்களை கோடிக்கணக்கான ஆண்டுகளில் கூட கணக்கிட முடியாது. ஒரு முறை உயிரினங்களுக்கு யமராஜனைப் போல பயங்கரமான அந்த பெரும் பாவியான வியாதன் சவ்வீர் நகருக்கு சென்றான். அந்த நகரம் எல்லா விதமான ஆடம்பரங்களாலும் நிறைந்திருந்தது. ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெண்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. சுத்தமான நீர் ஏரிகளால் சூழப்பட்டிருந்தது. மேலும் பலவிதமான கடைகளால் நன்கு நிறைந்திருந்தது. அதன் கம்பீரம் ஒரு தேவ நகரை போல இருந்தது. வியாதன் அந்த நகரத்திற்கு சென்றான். சாவீர் நகரத்தின் தோட்டத்தில் கேசவ பெருமானுக்கு ஒரு அழகிய கோயில் இருந்தது. அது பல தங்க கலசங்களால் மூடப்பட்டிருந்தது. இதை கண்ட வியாதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அங்கிருந்து நிறைய தங்கத்தை திருட முடிவு செய்தான். இந்த முடிவை எடுத்த பின்னர் எப்போதும் திருட்டிலேயே குறியாக இருந்த வியாதன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் ஆலயத்திற்கு சென்றான். அங்கே அவன் தத்துவத்திலும் இறை வழிபாட்டிலும் அமைதியான அறிஞரும் தவத்தின் புதையல் போன்றவருமான உத்தங்க முனியை சந்தித்தான். அவர் தனியாக வாழ்ந்தார். அவரது இதயம் அன்னவர் மீதும் கருணையால் நிறைந்திருந்தது. அவர் எல்லாவற்றிலும் பற்றற்றவராக இருந்தார். அவரது மனம் இறை தியானத்தில் மட்டுமே கவனம் செலுத்தியது. அவரை அங்கே வரவழைத்ததன் மூலம் வியாதன் அவரை தனது
திருட்டுக்கு உதவியாளராக கருதினான். பின்னர் நள்ளிரவில் வியாதன் தெய்வத்திற்குரிய செல்வத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றான். அந்த போதையில் இருந்த வியாதன் தனது ஒரு காலால் உத்தங்க முனியின் மார்பை அழுத்தி தனது கரத்தினால் அவரது கழுத்தை பிடித்து பின்னர் தனது வாளை எடுத்தான். அப்போது உத்தங்க முனிவர் வியாதன் என்னை கொல்ல முயற்சிப்பதைக் கண்டு அவனிடம் இவ்வாறு கூறினான்: நல்லவனே வியாதனே, நீ என்னை கொல்ல விரும்புகிறாய். நான் முற்றிலும் நிரபராதி. லோபடகனே, உனக்கு எதிராக நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கூறுவாய்? இவ்வுலகில் மக்கள் வேண்டுமென்றே குற்றவாளிகளுக்கு எதிராக மட்டுமே வன்முறையை செய்கிறார்கள். சாந்தமானவனே, சாந்தமானவன் வியாதன் நிரபராதிகளுக்கு எதிராக வன்முறையை செய்வதில்லை. அமைதியான மனமும் நற்குணமும் கொண்ட ஒருவன் தன் எதிரிகளுக்கும் அறிவற்றவர்களுக்கும் நல்ல குணங்கள் என்ற அந்தஸ்தை கொடுத்து அவர்களுடன் பகைமை கொள்வதில்லை. மற்றவர்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் நிந்தனைகளை கேட்ட பிறகும் மன்னிக்கும் குணம் கொண்டவனே சிறந்தவன் என்று அழைக்கப்படுகின்றான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்பட வேண்டும். பிறரின் நலனுக்காக பாடுபடும் முனிவர்கள் தங்கள் அழிவின் நேரம் வந்த பிறகும் யாரிடமும் பகைமை கொள்வதில்லை. இவ்வுலகில் பல உயிரினங்கள் எந்த குற்றமும் இல்லாமல் துன்புறுத்தப்படுகின்றன. மீனவர்கள், புறம் பேசும் கனவான்கள் மற்றும் வியாதன்கள் எந்த காரணமும் இல்லாமல் இவ்வுலகில் பறவைகளின் எதிரிகளாக இருக்கிறார்கள். மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்தது! அது முழு உலகையும் மாயையில் ஆழ்த்தி மனைவி, மகன், நண்பன் போன்றோரின் மூலம் அனைவரையும் எல்லா விதமான துன்பங்களாலும் வாட்டுகிறது. என் தாய், என் தந்தை, என் மனைவி, என் மகன் மற்றும் என் குடும்பத்தினர் என இவ்வாறு பற்று உயிரினங்களை வீணாக துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒருவன் தான் சம்பாதித்த பணத்தை கொடுக்கும் வரை மட்டுமே மக்கள் அவனுக்கு சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கிறார்கள். மேலும் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் அவன் சம்பாதித்த செல்வத்தை எப்போதும் அனுபவிக்கிறார்கள். அவன் ஒரு மூடன் மட்டுமே. தான் செய்த பாவங்களின் விளைவுகளையும் தான் செய்த துன்பத்தையும் அனுபவிக்கிறான். உத்தங்க முனிவர் இவ்வாறு கூறிய போது காளிகர் எனும் முனிவர் அவருடைய வார்த்தைகளை செவிமடுத்த பின் அச்சத்தால் நிலை குலைந்தார். கரங்களை கூப்பி அவர் மீண்டும் மீண்டும் இறைவா, என் பாவங்களை மன்னிப்பீராக என்று கூறினார். அந்த மகானின் சகவாசத்தாலும் இறைவனின் அருகாமையாலும் அந்த முனிவரின் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. மேலும் அவர் மிகுந்த மன வருத்தத்தால் நிரப்பப்பட்டார். அவர் கூறினார்: பிராமணரே, நான் என் வாழ்வில் பல பெரும் பாவங்களை செய்துள்ளேன். ஆனால் அவை அனைத்தும் உங்கள் பார்வையால் மட்டுமே அழிக்கப்பட்டன. இறைவா, என் மனம் எப்போதும் பாவங்களில் மூழ்கியிருந்தது. நான் தொடர்ந்து பெரும் பாவங்களை செய்து வருகிறேன். அவற்றிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன்? நான் யாரிடம் அடைக்கலம் தேடுவேன்? என் முந்தைய பிறவியில் செய்த பாவங்களின் விளைவுகளால் நான் துன்பப்படுகிறேன். பண்டிதர் வியாதரே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்கள் அறிவு மிகவும் தூய்மையானது மற்றும் பிரகாசமானது. ஏனென்றால் நீங்கள் உலக துயரங்களின் அழிவுக்கான தீர்வை அறிய விரும்புகிறீர்கள். இப்போது கவனமாக கேளுங்கள். சித்திரை மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் நீங்கள் இராமாயண கதையினை பக்தியுடன் செவிமடுத்த உடனேயே மரணமடைந்தீர்கள். வியாத தரையில் கிடப்பதைக் கண்டு கருணையுள்ள உத்தங்க முனிவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். பின்னர் அவர் கபாலபதி பெருமானை புகழ்ந்தார். இராமாயண கதையை கேட்டதால் வியாதர் பாவமற்றவரானார். தெய்வீகமானவரை, நான் செய்த அனைத்திற்கும் என்னை மன்னியுங்கள் என்று கூறினார். இந்த கதையை முடிக்கும் போது சூத முனிவர் கூறினார்: காளிகா மகாமுனிவர் உத்தங்கர் மீது தெய்வீக மலர்களை தூவி அவரை மும்முறை பலம் வந்து மீண்டும் மீண்டும் வணங்கி அதன் பின்னர் அதிகாரிகளால் நிரம்பியது மனிதர்கள் விரும்பும் அனைத்து இன்பங்களும் நிறைந்ததுமான அந்த விமானத்தில் ஏறி ஸ்ரீஹரி வழிபாட்டின் உன்னத இருப்பிடத்திற்கு சென்றார். எனவே மகா பிராமணர்களே,
நீங்கள் அனைவரும் சுக்லபக்ஷத்தில் மிகுந்த பிரயத்தனத்துடன் இராமாயண கதையினை கேட்க வேண்டும். சித்திரை மாதத்தின் இந்த அமுதமயமான இராமாயண கதையின் புதிய பாராயணத்தை கட்டாயம் செவிமடுக்க வேண்டும். ஆகையால் இராமாயணம் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் மிகவும் நன்மை பயக்கும். இதன் மூலம் இறைவனை வழிபடுபவர் தன் இதயத்திலிருந்து விரும்பும் அனைத்தையும் எந்தவித ஐயமும் இன்றி பெறுகிறார். எனவே சனத்குமார முனிவரே, இராமாயணத்தின் பெருமையை குறித்து நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் தற்பொழுது உங்களுக்கு கூறிவிட்டேன். இப்பொழுது அடுத்து என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று கூறுங்கள். இதை கூறிய பின் ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி இராமாயணத்தின் அடுத்த கதையை தொடங்குவார். இன்றைய சைத்திர மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் முதல் அத்தியாயமான முதல் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.